ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு மேசிவான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பேட்ட படம் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்ன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவ்வளோ ஒரு மெகா ஹிட்டான ஒரு படம் அது. அதுவும் சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய காம்படிஷன் இருந்தாலுமே கூட தேட்டர் ஓனர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு படம், அதுவும் ஒரு மிகப்பெரிய ஷேர்ஸ் கொடுத்த ஒரு படம் இது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி தேட்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை பார்த்து இருக்காங்க இந்த பேட்ட படத்தின் மூலியமா. ஸோ அதுக்கு ஒரு நன்றி கடனா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெற்றி தேட்டரோட ஓனர் ராகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபேமிலியோட ரஜினி சாரை போய் பார்த்துருக்காங்க அவரோட வீட்டில். ஸோ அதுக்கு ஒரு ட்விட்டும் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா 15 minutes நான் ரஜினி சார் கூட ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. ஸோ எ லைஃப் டைம் ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு மாதிரி போட்டிருக்காரு. அதேமாரி ஸோ ரஜினி சாரை பார்த்து அந்த ஒரு 15 நிமிஷம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் இருந்தது. ஹி இஸ் சச் மோர் தென் எ சூப்பர் ஸ்டார். ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரை விட ஒரு அடுத்த லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஸோ அவர் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ஒரு கோவிலேருந்து வெளியில் வந்தால் எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிருக்காரு. ரஜினி சாருக்கு ஒரு மெமரபிள் ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க அவங்க ஃபேமிலி சார்பாக. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்தது மறுபடியும் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, ரஜினி சார் எப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்களோ அது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ரியாலிட்டியில் வேற மாதிரி இருப்பார். அவர் பக்கத்தில் உட்காந்து பார்க்கும்போது அவர் அந்த பேட்ட படத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் பார்த்தேன். ஸோ அவர் ஏன் முன்னாடி உட்காந்துன்னு ஒரு காலியாக உட்காந்துருக்கும் போது ஸோ ஒரு டெமி காடா அப்படி இருந்தார் என் முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. சச் எனர்ஜெட்டிக்கல் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அதே மாதிரி அவருக்குள்ள ஒரு ஹியூமர் சென்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அப்பப்போ அவர் அவரோட ட்ரேட் மாஸ் ஸ்டேட்ல ஹாஹா அவர் சிரிப்பாரு, வேற லெவல் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. எந்த அளவுக்கு அவர் ஒரு பூரிச்சு போயிருந்தாக்கா இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ டீட்டெயிலாக அந்த சந்திப்பை பற்றி போட்டிருப்பாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ரஜினி சாரோடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அந்த தேட்டர் ஓனர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி கொடுத்துருக்குன்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் சொல்வேன். இது சமீபத்தில் இப்போ கூட ஒரு லாஸ்ட் ஒரு 24 hours முன்னாடி கூட ரஜினி சார் கூட சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாரு. அந்த செல்ஃபி ஒரு மிகப்பெரிய வைரலாக இருந்தது ஆல் ஓவர் இந்தியா லெவலில். ஸோ இப்போ அடுத்தது இந்த விஷயத்தை இப்போ ஃபேன்ஸ்லாம் வைரல் ஆக்கின்னு வராங்க. ஸோ பேட்ட படத்தோடைய அந்த வெற்றி எந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு தேட்டர் ஓனர்ஸுக்காக இருக்கட்டும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு திருப்தி கொடுத்துருக்குன்றது இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அடுத்தது ஒரு சூப்பரான அப்டேட். நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாரி பேட்ட படத்துக்கு அப்புறமேட்டா ரஜினி சார் இணையற அந்த ஏர் முருகதாஸோட கூட்டணி படம் ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா தந்தி டிவியில் அது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 10 தான் ஸோ ரஜினி சாரோட அந்த 160th படத்தோடைய அந்த ஷூட்டிங் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இன்னும் அந்த டீம் கிட்டேருந்து ஒரு அஃபிஷியலான ஒரு கன்ஃபர்மேஷன் வரலனாலுமே கூட கிட்டத்தட்ட இது உறுதி எடுத்து ஸோ ஏப்ரல் 10th ரஜினி சார் மும்பையில் ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து நிற்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.